ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குறது தான் வேர்க்கடலை செடி. இல்லை இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்துட்டு அறுவடை முடிஞ்சிருச்சு. அதாவது விளைச்சல் முடிஞ்சிருச்சு. அதை ஒருத்தர் எடுத்துகிட்ருக்காரு பாருங்கள். அவருடைய மச்சான் தான் டெல்லி. அது பாருங்கள், இப்படி தான் வேர்க்கடலை செடியை வந்துட்டு பிடுங்கி அதிலேருந்து வேர்க்கடலை தனியாக எடுத்து அப்புறம் நம்மளுக்கு இந்த வேர்க்கடலை சென்னையில் விற்கிது, ஊர் பூரா விற்கிது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் அதோடைய விளைச்சல். அந்த செடியில் பார்த்திங்கனாலே தெரியும், செடிங்க ஃபுல்லாக ஒரு இதுவாகவும் வேர்க்கடலை தனியாக கீழேயும் இருக்கும். இது வந்து வேர்க்கடலை சீசன். இந்த கிராமத்தில் நல்லா விடியற் காலையில் வந்துட்டு சூரிய வெளிச்சம் இன்னும் வரல, அதாவது சூரிய வெயில் இன்னும் வரல. வெயில் அடித்தாலும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வேர்க்கடலை தான் பிடிங்கின்னு இருக்காங்க பாருங்கள். நல்லா இந்த வேர்க்கடலை வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஒரு செடி பிடுங்கி காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு எது எப்படின்லாம் தெரியாது, பட் உங்களுக்காக பண்ணுறேன். விவசாய நிலத்தில் செருப்பு போடக்கூடாதுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரி, இதை ஒன்று எடுக்கலாமா? இந்த ஒரு செடியை பாருங்கள். அதாவது இது பிடுங்கும்போது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் தரை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஈரப்பதம் இருந்தால் தான் செடி வலிக்கும் போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும். இப்படி தாங்க, இது போல் ஒவ்வொரு செடியாக வலித்து இந்த மொத்த ஏரியாவையும் எடுக்கணுங்க. மொத்த ஏரியாவையும் எடுத்துகிட்டு இந்த போல் வேர்க்கடலை வரும். வேர்க்கடலைங்களை அழகாக அதை தனியாக எடுத்து அதுக்கப்புறம் அது வேலைக்கு போகுங்க, மூட்டை மூட்டையாக கட்டி. இது தாங்க நீங்கள் சாப்பிட்ற வேர்க்கடலையுடைய அஸ்திவாரம். ஓகேங்க, இதே மாதிரி ஒரு விஷயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.